ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. இந்த காலவெல்ல எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தை நாம் ரொம்ப கிட்டி சேர்ந்துருக்கிறோம்? ஆமென், அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு நல்ல ஆராதனை நாம் அந்த காரியத்துக்குள்ளே நாம் கடந்து சென்றோம், நல்ல ஆராதித்தோம். கரங்களை தள்ளல சொல்லுங்கள். ஆமென். உண்மையிலேயே நான் ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. நல்ல சந்தோஷமாக இருந்தது, நல்ல உற்சாகமாய் நம்ம பாடினோம். இந்த பூமியில் தேவன் நம்மை வைத்திருக்கிறது எதற்கென்றால் நாம் நம்முடைய குடும்பத்தோடு நம்முடைய பிள்ளைகளோடு தேவனை ஆராதிப்பதற்கு. ஆமென். அது இந்த நாளில் பிள்ளைகளாக இருந்து குடும்பங்களாக இருந்து என்ன செய்தோம்? நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவரை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் என்ன சொல்லுங்கள், அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்ட்டு இருக்கு. ஆமென், அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அவரை உயர்த்தினா போதும், பாடல் மூலமாக அவரை நாமத்தை உயர்த்தினா போதும், அவருடைய செய்த கிரியை நினைத்து. ஆமென். ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சமத்தை நான் சொல்கிறேன். ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் நமக்கு பரலோகத்தில் ஏதோ ஒரு இடத்துல இல்லை, அல்லது பூமியில் ஏதோ ஒரு இடத்துல இல்லை, அல்லது சபைக்குள்ளே இல்லை, நமக்குள்ளே வச்சிருக்கிறார். அவரை ஆராதிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யணும்? புரண்டு வரும். அல்லேலூயா. இதுதான் தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு பலன் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆமேன். இது எந்த சூழ்நிலையில் இருக்கிறது அப்படின்னா எல்லா சூழ்நிலையும் இருக்குது. பணம் இல்லையா? அவர் ஆராதிங்க, பொருளாதார தேவை சந்திக்கப்படும். ஞானம் இல்லையா? அவர் ஆராதிங்க, ஞானம் அவரிடத்திலிருந்து, அறிவும் புத்தியும் அவரிடத்திலிருந்து புரண்டு ஓடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென், அல்லேலூயா. நமக்கு பலன் இல்லையா? அவர் ஆராதிங்க, பலனை கொடுக்கிறார். நாம் பலகீனமாக இருக்கிறோமா? ஆராதிங்க, அந்த பலத்தினால் நம்ம இடைகட்டுகிறார், வல்லமையினால் இடைகட்டுகிறார். ஆமென். சகல காரியம் நமக்கு என்ன தேவையோ அந்தந்த காரியத்துக்கு அவங்க துதிங்க. அந்தந்த காரியத்திலிருந்து தேவன் அந்த காரியங்களுக்குள் இருந்து, நமக்குள்ளிருந்து அவைகளை நமக்குள்ளிருந்து என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். எனக்கு தாங்க ஆண்டவரே, என்னை பொருளாதார தேவையினால் என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொன்னால் தேவன் சிரிப்பார், கர்த்தர் நகைப்பார்னு இருக்குது. ஏன் அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் கேட்டாங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் கேட்டு தான் பெறக்கூடிய நிலையில், பெற வேண்டிய நிலையில் இருந்தாங்க, கேட்டாங்க, ஆனால் அதை பெற்றுக்கொண்டாங்க இல்லையா? புதிய ஏற்பாட்டு காலத்தில், அதுவும் ஆவிக்குரிய சபையில் தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய வல்லமையை நாம் அனுபவித்து கொண்டு இருக்கின்ற இந்த வேளையில், என்னது, அவருடைய வல்லமையை அனுபவித்து கொண்டு இருக்கிற இந்த வேளையில் எனக்கு தாரும் தாரும் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வார்? நகைப்பார், உண்மையிலே நகைப்பார். ஏன்னா கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்து விட்டார்? கொடுத்து விட்டார், முடிந்து விட்டது. ஆமென். அவரே கொடுத்த அவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு இருக்கு. கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தேவனாகிய கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். அல்லேலூயா. குமாரனே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். அப்போது எனக்கு இந்த பூமியில் இது வேணும் இது வேணும் என்று கேட்டு அவரிடத்தில் நிற்கக்கூடிய இடத்துல நாம் இல்லை, அந்த இடத்துல நம்ம வைக்கவில்லை என்று தான் வேதம் என்ன செய்கிறது? நம்மை பார்த்து பேசுகிறது. ஆமென், ஆமென். அப்படிப்பட்ட நிலையில் தான் ஆவிக்குரிய சபையில் ஒவ்வொரு சபைகளிலும் ஒவ்வொரு விசுவாசிகளும் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் என்ன செய்திருக்காங்க? அமர்ந்து கொண்டு இருக்காங்க. அப்போது ஆவிக்குரிய சபையிலேருந்து ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாங்க, என்னை சுகப்படுத்துங்க அப்படின்னா, ஏற்கனவே சுகத்தை உன்கிட்ட கொடுத்துட்டேன், அதனால தான் நான் முடிந்ததுன்னு சொன்னேன். எத்தனை தடவை நான் வந்து முடிந்ததுன்னு சொல்லி தனித்தனியாக காதில் சொல்லணுமா? இல்லை ஒரு பிபிசியில் இல்லாட்டி சிஎன்பிசியில் அல்லது சிஎன்என்னில் மைக்கை பிடிச்சிக்கிட்டு முடிந்ததுன்னு மறுபடியும் சொல்லணுமா அப்படின்னு கேட்பார். முடிந்தது அன்னைக்கே முடிஞ்சிச்சு. 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக முடிந்ததுன்னா, சரீர பலவீனத்திலிருந்து, சரீர நோயிலிருந்து நான் விடுபட்ட நிலையில தான் இந்த ஆவிக்குரிய சபையில் உட்கார்ந்துருக்கிறேன். பாவத்திற்கு மாத்திரம், அதிலிருந்து மாத்திரம் நாம் விடுதலை பெறவில்லை, பொருளாதார குறைவிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம், சரீர பலவீனத்திலிருந்து, நோயிலிருந்து விடுதலை பெற்றிருக்கோம். அதுதான் உண்மை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்தில் தான் இது பேசப்பட்டிருக்கு. அப்போது பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கான் அப்படின்னா
சாபத்திலிருந்து, சாபத்தினுடைய இன்னொரு விங்காகிய நோயிலிருந்து, இன்னொரு விங்காகிய இந்த வறுமையிலிருந்தும் அவன் விடுதலை பெற்றிருக்கிறான். எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் அதிலிருந்து விடுதலை பெற்றிருக்காங்க. அப்போ பாவத்திலிருந்து விடுதலை என்கிற பேக்கேஜில் தான் இந்த பலவீனங்கள், நோய்கள், வறுமைகள், வேதனைகள் என்னென்னலாம் இருக்கோ, சுகமும் ஆரோக்கியமும் செழிப்புக்கும் விரோதமாக என்னென்ன இருக்கோ எல்லா காரியத்திலும் அதிலிருந்து விடுதலை பெற்று இருக்கும். ஆமேன். அப்படிப்பட்ட நிலையில் தான் ஆவிக்குரிய சபையில் நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. நாம் எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமே ஆமே. நாம் விசுவாசத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. இந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும், எல்லா உயிரினங்களும் பெற்றிருக்கின்றது. உயிரினம் என்று சொல்லப்படும் பொழுது இந்த உயிரினத்துக்குள்ள யாரு சுப்ரீமா இருக்கிறாங்க அப்படின்னாக்கா உலகத்தில் எல்லா ஜனங்களும் சுப்ரீமா இருக்கிறாங்க. அப்போ இந்த உலகத்தினுடைய இந்த உயிரினங்கள் எல்லாம் பெற்றிருக்கு அப்படின்னா அதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, பொதுவான விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம், கிறிஸ்தவனுடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லி 5 நிலைகளில் இது பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகளுக்குள்ள மணிமகுடமாய் விளங்குவது யாருன்னா இந்த மனுஷன் விளங்குகிறான். அவனுக்குள்ள இந்த விசுவாசம் எப்படி இருக்கிறது என்றால், முதல்ல கிட்டத்தட்ட 3 விதமான விசுவாசம் இருக்குது. நாம் அதை பார்க்க போகிறோம். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பிரீஃப் உங்களுக்கு கொடுக்குறேன். எப்படி என்றால், இந்த மனுஷன் இந்த பூமியில் தான் நம்பிக்கையோடு வாழணும், விசுவாசத்தோடு வாழணும். முதல்ல கடவுளை வணங்கணும். த ஃபெய்த் ஆஃப் காட், தேவனை நம்புகிற நம்பிக்கை. அந்த ஃபெய்த் சென்டர் இல்லையா, காட் சென்டர் ஃபெய்த், அதாவது கடவுளை நம்புகிற நம்பிக்கையினுடைய மையத்தில் அவன் இருக்கிறான். உலகமானது மனிதனை சுற்றி இயங்குகிறது, மனிதன் தேவனை சுற்றி இயங்கிக் கொண்டிருக்கிறான். இதுதான் மிகப்பெரிய ஒரு சுழற்சி, இதுதான் ஒரு சைக்கிள். நமக்கும் தேவனுக்கும் நமக்கும் இந்த உயிரினத்திற்கும் இருக்கக்கூடிய சைக்கிள் இதுதான். ஆமே. அப்போது இந்த பூமியில் வாழ்கின்ற ஒவ்வொரு தருணத்திலையும் இந்த மனுஷன் எப்படி இருக்கிறான்னா, முதல்ல கடவுளை நம்புகிற நம்பிக்கை, அடுத்தது தன்னை நம்புகிற நம்பிக்கையில் இருக்கிறான், மூன்றாவது தான் செய்கின்ற வேலை எனக்கு இது பலனை தரும் என்று சொல்லி ஒரு நம்புகிற நம்பிக்கை. 3 விதமான நம்பிக்கை. இதெல்லாம் உள்ளே போக விரும்பலை, ஏன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. வருகிற நாட்களில் இவைகள்லாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஆமே அல்லேலூயா. அப்போது தேவனை நம்புகிற நம்பிக்கையில் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த தேவன் நம்புகிற நம்பிக்கையில் இந்த உலகத்தில் எல்லா மனுஷர்களும் அதுக்குள்ளே தான் வாழ்கிறாங்க. அதனுடைய அடிப்படையில் இந்த காட்டில் இந்த குகைகளில் வாழ்கின்ற இந்த ஜனங்கள்லாம், சென்டினல் அந்த தீவுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பயங்கரமான கொடூரமான ஜனங்கள். இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு மேலாக அல்லது 1000 வருஷங்களுக்கு மேலாக அந்த அந்த ஜனங்கள்லாம் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஜனங்கள்லாம் அப்படிப்பட்ட நிலையில் அங்கே இருக்கிறாங்க என்று சொல்லி என்ன செய்யப்பட்டு இருக்கிறாங்கன்னா, அங்கே அந்த சென்டினல் ஐலண்டில் அவங்க என்ன செய்து வசித்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க? வசித்து கொண்டு இருக்காங்க. அப்போது அங்கே யாருமே போக முடியாது. உலகத்தினுடைய மூத்த குடிகள் என்று சொல்லி அந்த இடத்துல யாரும் போக வேண்டாம் என்று சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் இல்லையா, இந்தியன் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்திய அரசாங்கம் அந்த தீவை பாதுகாத்து வர்றாங்க. அவங்களுக்கு செல்ஃபோன்னா என்னன்னு தெரியாது, சைக்கிள்னான என்னன்னு தெரியாது, பாட புஸ்தகம் பாடம்னா தெரியாது, பள்ளிக்கூடம்னா தெரியாது. அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது காலையில் எந்திரிக்கணும், பசிக்குது, சாப்பிடணும், வேட்டையாடணும். இதுதான் அவங்களுடைய பொழுதுபோக்குல, அதுதான் வாழ்க்கை அவங்களுக்கு. அதுதான் அவங்களுக்கு வாழ்க்கை. அதை விட்டால் வேற வாழ்க்கை கிடையாது. நாம் என்ன செய்கிறோம்? காலையில் எந்திரிக்கிறோம், காலை கடன்லாம் முடிக்கிறோம், முடிச்சுட்டு அடுத்ததுன்னா அப்பாடா காலையில் எந்திரிச்சிட்டப்பா மறுபடியும் படுப்போம். அப்படியா? இல்லை. என்ன செய்கிறோம்? பிள்ளைகள்லாம் படிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கிறாங்கன்னா காலேஜுக்காக போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறாங்கன்னா தன்னுடைய வாழ்வின் ஆதாரமாக இருக்கக்கூடிய வேலையை செய்வதற்கு வேலைக்காக புறப்படுறாங்க. இதுதான் ரொட்டீன் நம்முடைய வாழ்க்கையில், அனுதின வாழ்க்கையில் ரொட்டீன். அவங்களுக்கு அப்படி கிடையாது. அப்போது உள்ளே அவங்க போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குள்ளே என்ன இருக்கும்? ஒரு தெய்வ பயம் இருக்குது, தெய்வம் இருக்கிறார் என்ற நிலையில் அவங்க வாழ்ந்து கொண்டு தான் இருப்பாங்க. அப்போ அதனுடைய அடிப்படையில் அவங்க தேவனை, இயற்கையை தெய்வமாக வழங்குறாங்க, இயற்கையை தெய்வமாக வணங்குகிறார்கள். அடுத்தது நல்லா படிச்சிருக்காங்க அவங்க,
இருதயம் குருடா இருக்கு, அதனால தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி வழிபடுகிற ஜனங்கள். அடுத்தது, இந்த பூமியில சிலை வழிபாடு செய்து வழிபடுகிற சிலை வழிபாட்டு கிறிஸ்தவர்கள். யாரு? கிறிஸ்தவர்கள் சிலை வழிபாடு செய்கிறவர்களாக இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஆர்சி மக்கள். அடுத்தது, பிதா குமாரன் பரிசுத்தாவியை நன்கு அறிவாங்க, ஆனால் அவர்களுடைய பிதாவினுடைய அன்பையும் குமாரனுடைய இரத்தம் கழுவுதலையும் பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தலும் அவங்க அனுபவமாக ஆக்கி கொள்ளாமல் உலகத்தின்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனத்தை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிற பெயர் அளவில் இருக்கக்கூடிய பெயர் கிறிஸ்தவர்கள். அடுத்தது யூதர்கள். அடுத்தது, இயேசுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு பூமியில உன்னதமான உயர்வான மேலான நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள். யாருன்னா நாமும் நம்முடைய சபையும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய சபைகள். கரங்களை தலையில சொல்லுங்க. ஆமே. அப்படிப்பட்ட நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆமே. அப்போ இந்த யூதர்கள் என்ற அந்த விசுவாசத்தை குறித்து பார்க்கும் பொழுது அவங்க நம்புறாங்க இல்லையா, மேசியா வருவார், எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தருவார், எங்களை நல்ல லீட் பண்ணுவார்னு பழைய ஏற்பாட்டு காலம் முதல் இன்று வரைக்கும் நம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் மேசியா வந்தார், அவர் தன்னுடைய எல்லா காரியத்தையும் முடித்து விட்டு போனார். அவருடைய பேர் என்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமேன். கரங்களை தலையில் சொல்லுங்க. ஆமேன். நாம் தெரிந்து கொண்டோம், அவங்க கண் திறக்கப்படலை, நமக்கு கண் திறக்கப்பட்டது, நாம் தேவனை தெரிந்து கொண்டோம், அவங்க தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில் வந்த பொழுது எல்லா ஜனங்களையும் சந்தித்தார். இதில் பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், நியாய பிரமாணகர் எல்லாரும் என்ன செய்தாங்க? அதில் இருந்தாங்க. ஒரு சிலர் என்ன செய்தாங்க? இங்கே வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர், நியாய பிரமாணிகர் இவங்க ஒரு சில பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, விசுவாசிகளாக இருந்தாங்க, ஆனால் ரகசியமாக இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதனை இரவில் தான் சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் அவருக்கு இருந்தது. அவர் பேர் யாருன்னா நிக்கதேமு. அந்த நிக்கதேமுவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்தார். இதுதான் அவனுக்கு சரியான நிலை, இதுதான் அவன் சரியான காரியம், இப்போ தான் என்னை குறித்து அவன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நீ மறுபடியும் பிறக்கணுன்னார். நான் மறுபடியும் எப்படி பிறக்க முடியும்? நான் தாயின் வயிற்றில் போய் நான் பிறக்க முடியுமா என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ போதகனாக இருக்க. போதகன் மாத்திரம் இல்லை, அவன் யாருன்னா யூதன், பரிசேயனாக இருக்கிறான். அது மாத்திரம் இல்லை, போதிக்கிற போதகன். பரிசேயன் அப்படின்னா ஃபிங்கர் டிப்பில் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? வேதத்தை கற்று அறிந்தவனாக இருப்பான். அப்பொழுதுதான் போதிப்பதற்காக ஒரு தகுதியை பெறுவான். தோராவை ஃபிங்கர் டிப்பில் படித்து நியாயப்பிரமாணங்களை, சட்டத்திட்டங்களை, நியமனங்களை, கோட்பாடுகளை போதிக்கிறவன் யார்? சினகாக்கில், தேவாலயங்களில், சிற்றாலயங்களில் போய் போதிக்கிற போதகனவன். ஃபிங்கர் டிப்பில் இருந்தால் தான் அவன் போய் போதிக்க முடியும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான். நீ போதிக்கிற போதனையில் மோசே வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பத்தை அவன் உயர்த்தினா. எதுக்கு உயர்த்தினா? சும்மா பொழுதுபோக்கா எல்லாம் வந்து பாருங்கள் நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள், அப்படியா? இல்லை. பாம்பின் விஷம், பயங்கரமான கொடிய விஷ பாம்பு, இவர்கள் முறுமுறுத்தது நிமித்தமாக, யார்? இஸ்ரவேலர்கள் முறுமுறுத்தது நிமித்தமாக கொல்லிவாய் சர்ப்பங்கள்லாம் என்ன செய்தது? இஸ்ரவேல் ஜனங்களை கடிச்சிருச்சு. எல்லாம் மடிந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தாவே இவங்களுக்கு விடுதலை வேண்டும் அப்படின்னு சொல்லி மோசே கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை உயர்த்து, அதை அவங்க நோக்கி பார்க்கட்டும். நோக்கி பார்த்து யாரெல்லாம் பார்க்குறானோ அவன்லாம் பிழைப்பான். கர்த்தர் சொல்லி, கர்த்தர் இதை செஞ்சாதான், பார்த்தா தான் அவங்க அந்த விஷம் முறிவு ஆகும் அப்படிலாம் இல்லை. அவர் வார்த்தையை பேசினாலே, நீ என்கிட்ட கேட்டது நிமித்தமாக இப்பொழுது அவர்கள் மரித்தவர்களும் உயிரோடு எழும்பவும், கடியில் பட்டு வேதனையில் மரிப்பதற்காக துடிதுடித்து கொண்டிருப்பவர்களும் எழுந்திருப்பவர்களாக என்று ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். ஏன் இதை அவர் செய்ய சொல்லணும் அப்படின்னா, இதை செய்வது நிமித்தமாக அட்லீஸ்ட் இதுக்குனாலும் கீழ்ப்படிங்கடா. அட்லீஸ்ட் ஒரு சில பேர் வரலாற்று அறிஞர்லாம் சொல்கிறாங்க, ஆமாம் இந்த சர்ப்பத்தை பார்த்தா நான் பொழைச்சிக்குவேனா, நான் எதுக்கு போய் அந்த சர்ப்பத்தை பார்க்கணும்னு சொல்லி செத்தவனும் இருக்கிறாங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க? அதில் பேசுகிறாங்க. இதில் கூட என்ன செய்கிறாங்க? வணங்கா கழுத்துள்ளவர்களா இருந்திருக்கிறார்கள் ஒரு சிலர் இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள அப்படிங்கிறாங்க. அப்போ போய் பாருங்க, மோசே நிறுத்தி இருக்கிறான். அந்த மோசே நிறுத்தி இருக்கிற அந்த வெண்கல சர்ப்பத்தை கூடாரத்தை விட்டு எழுந்து, அல்லது கூடாரத்தில் இருக்கிற சில பேர் ரொம்ப அவன் எழுந்திருக்க முடியாத நிலையில் இருக்கிறான்னா அவனை தூக்கிட்டு போய் பார்க்க வைக்கிறதுக்கு அவனை கொண்டு போங்க. கீழ்ப்படிதல் அவங்களுக்குள்ள அந்த நேரத்தில் கூட சில பேர்கிட்ட அது இல்லாமல் இருந்தது என்று சொல்லி வரலாற்றறிஞர்கள்லாம் பேசுகிறாங்க. நான் அதுக்குள்ளே போகலை. சரி, அப்போ என்ன செய்கிறாங்க? பாரு அப்படின்னாரு. அதுபோல் நீ என்ன பார்க்கணும் கொர்நேலியு அப்படிங்கிறார்.
எப்படி பார்க்கணும்? சட்டதிட்டங்கள், நியமனங்கள், கோட்பாடுகள், 10 கற்பனைகள், கட்டளைகள் எதுவும் என்ன செய்ய முடியாது? கழுவலை. கர்த்தாவே உம்முடைய இரத்தத்தினால என்னை கழுவுங்க, அப்பொழுது நான் கழுவப்படுவேன். இதுவரைக்கும் நான் கை கொண்ட எல்லா 10 கட்டளைகள் எல்லாமே, பழிமுறைகள் எல்லாமே பொய்த்து விட்டது. என்ன இந்த பூமியில் நான் பாவியாக இருக்கிறதாக தான் என்னை காண்பிக்குது. ஆகவே உம்முடைய இரத்தம் என்னை கழுவட்டும் என்று சொல்லி அப்படி பாரு அப்படிங்கிறார். ஆகையினால தான் அருமையான ஒரு வார்த்தையை பேசினார். அது என்னவென்றால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிற வார்த்தை ரொம்ப ஆழமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எதுவரைக்கும் எப்பொழுது அன்பு கூர்ந்தார் என்றால், இந்த பூமியில் ஆண்டவராகிய கர்த்தர் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் மரித்த நிமித்தமாக தான் அன்பு கூர்ந்தாரா? இல்லை, உலக தோற்றத்துக்கு முன்பாக அன்பு கூர்ந்தார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்வாங்கன்னு நல்லாவே தெரியும், என்றாலும் அவர்களை படைத்தார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்வாங்கன்னு நல்லா தெரியும், என்றாலும் நன்மை தீமை அறியத்தக்க கனி அவர் படைத்தார். ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாம போவாங்கன்னு நல்லா தெரியும், ஆகவே தன்னை ஒப்பு கொடுக்க அப்பவே முன் வந்து விட்டார். உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிற அந்த காரியத்திற்குள்ள பரிபூர்ண அன்பு என்ன செய்யப்பட்டு விட்டது? மனிதர்கள் மேல் தேவனாகிய கர்த்தர் அப்பொழுதே பேசிவிட்டார். ஆமே, அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் அன்பு கூர்ந்தல் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இல்லை, அல்லது ஆதாம் ஏவாள் படைத்து அவர்கள் பாவம் செய்ததற்கு அப்புறம் இல்லை, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே. இப்போ அந்த பரிபூர்ண அன்பானது பயணத்தை பாருங்க. ஆதாம் ஏவாளுக்குள்ள பயணித்தது, காயின் ஆபேல் அவர்களுக்குள்ள பயணித்தது, காயினுக்குள்ள பயணித்தது, காயினுடைய சந்ததி பெருகிச்சு. அதுக்கப்புறம் ஆதாம் ஏவாள் பிள்ளைகளை பெற்றாங்க, அவங்களுக்குள்ள என்ன செய்தது? பரிபூர்ண அன்பு பயணித்தது. காயின் இந்த ஆதாம் ஏவாள் அவங்க மறுபடியும் பழுகி பெருகினாங்க இல்லையா பிள்ளைகளோடு, அவங்க பிள்ளைகளுக்குள்ள இந்த காயின் ஒரு மனைவியை தேர்ந்தெடுத்து அவன் வளர்ந்தான், அவன் வாழ்ந்தான். ஆகவே காயின் இந்த ஆதாம் ஏவாள் அதற்கப்புறம் பெற்ற பிள்ளைகளுக்குள்ள இருக்க ஒரு பெண்ணை தெரிந்து கொண்டு அவங்க என்ன செய்தாங்க? பழுகி பெறுகிறாங்க. அப்போ காயினுக்குள்ள இருந்து என்ன செய்தது? அந்த மகா கொடிதான பாவத்தினுடைய தன்மை விளங்கினது. ஆகவே அங்கே என்ன செய்ய? பழுகி பெருகினாங்க. அப்போ காயினுடைய அந்த பொல்லாத, அந்த பயங்கரமான கொடூரமான அந்த காரியம் மனுஷனுக்குள்ளேயே என்னது? விஷம் போல பரவினது. கொரோனா வைரஸ் ஒருத்தன்ட்ட பரவுச்சு அப்படின்னா அதை சொல்கிறாங்க, அவன் இருமுனான்னா அவனை சுற்றி இருக்கிற பேரை குறைஞ்சது 7 பேர்லேருந்து 10 பேரை என்ன செய்யும்? அஃபெக்ட் பண்ணும். ஹச்சுன்னு ஒரு தும்புறான், முன்னாடின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க கூட்டத்தில், இவன் தும்புறான். ஒரு 7 பேர்லேருந்து 10 பேர் வரைக்கும் இவன் தும்முற அந்த தும்முதல் மூலமாக வைரஸ் அவனுக்குள்ளே பரவும். அந்த 7 பேர் அல்லது 10 பேர் தும்மும் போது அவங்க எங்கெங்க 10 பேர் 7 பேர் குடும்பத்துக்குள்ளே இருக்காங்க, அப்படியே பரவுச்சு இல்லையா? இது எப்படி பரவினது? நிதர்சனமான ஒரு அனுபவமான உண்மையோ அதுபோல காயின் தன் மனைவியை இந்த ஆதாம் ஏவாள் பெற்ற பிள்ளைகளோடு என்ன செய்தான்? சம்பந்தம்னா, வா காயினு, நீ வந்து தம்பியை கொன்னுட்ட, பரவாயில்ல, என் வீட்டில் இந்த பெண் இருக்கா, எடுத்து மனைவியாக வச்சுக்கோ, நம்ம சம்மந்தம் பண்ணிக்குவோம். அப்படியா? இல்லை, அவன் வந்தான், என்ன செய்தாங்க? அவன்கிட்டருந்து ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டான், பரவினது. அவர்களும் பரவினார்கள், இவர்களும் பரவினார்கள். இவங்க என்ன செய்த? மிங்கிளாச்சு. அவங்களுக்குள்ள கொடூரமான குணம் இவங்களுக்குள்ள மிங்கிளாச்சு. மிங்கிளாக வைரஸ் போல எல்லாம் என்ன செய்து? பரவினது. இப்படி தான் காயினுடைய மனைவி அங்கு கண்டெடுக்கப்பட்டாள் என்று பேசுகிறாங்க வரலாற்று அறிஞர்கள்லாம். யார்? வேத வல்லுநர்லாம் பேசுகிறாங்க. அப்போது ஒட்டுமொத்த ஜனமும் தேவன் அழிக்க என்ன செய்தார்? மனது வந்தது. மனிதர் முதற்கொண்டு நிக்கிரகம் பண்ணுவேன், அதுதான் தேவன் பேசின வார்த்தை, மனதுக்குள்ளே பேசின வார்த்தை. ஆனால் தேவன் பொய்யுரையாதவர் ஆகினால உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ற அந்த வித்து அவருக்கு தேவை. புதுசாக ஒரு மனுஷனை படைச்சு காயின் ஆபேல் ஆதாம் ஏவாள் எவனும் வேண்டாம். புதுசாக ஒரு மனுஷனை மறுபடியும் ஒரு ரீக்ரியேஷன், பூமியிலேருந்து மறுபடியும் ஒரு மண்ணை எடுத்து அவன் ஆதாம்னா இவர் யார்? இவன் ஈவான். ஆதாம், இவன் ஈவான் அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம். ஆனால் தேவனுக்கு ஆதாமுடைய வித்து தேவை.
அவர் சொன்ன வார்த்தை பொய்த்து போகக்கூடாது என்பதற்காக ஆதாமுடைய வித்து தேவை. ஆகையினால தான் நோவாவிற்கு கர்த்தருடைய கண்களில் தயவு உண்டானது. இந்த வித்து தேவைங்கிற ஒரே காரணத்திற்காக தான் நோவாவை தேர்ந்தெடுத்தார். அந்த நாட்களில் இருக்கக்கூடிய மனுஷர்களுக்குள்ள நோவா நீதிமானா இருந்தான். அந்த நாளுக்குள்ள இருக்கக்கூடிய அப்படின்னா ஒரு சிறைச்சாலை இருக்கு, சிறைச்சாலையில் ஒரு 1000 பேர் இருக்கிறாங்கன்னா 1000 பேரும் யாரு? குற்றவாளிகள், கைதிகள், அவர்கள் தண்டிக்கப்பட்ட தண்டனையாளர்கள். ஆமாவா? ஆமா, அத்தனை பேரும் தண்டனையாளர்கள். அந்த தண்டனை பெற்ற அந்த குற்றவாளிகளுக்குள்ள ஒரு நல்லவனா இருக்கிறான் அப்படின்னு யாருன்னு பார்த்தா ஒரு மனுஷன் இருக்கிறது போல இவனும் நோவா அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கிறான். அப்படிதான் வரலாற்று எல்லாம் பேசுறாங்க, வேதமும் அப்படிதான் சொல்லுது. அந்த நாளில் இருக்கக்கூடிய மனுஷர்களுக்குள் இவன் நீதிமானா இருந்தான் அப்படின்னு தான் இருக்கு. அப்போ தேவன் அவனை தேர்ந்தெடுத்தாரு. சேம், காம், யாப்பேத்து, சேமுடைய வம்சத்தில் ஆபிரகாம், அவனுக்குள்ள பரிபூர்ண அன்பு பயணித்தது. ஈசாக்கு, அவனுக்குள்ள பரிபூர்ண அன்பு பயணித்தது. ஈசாக்குடைய பிள்ளைகள் யாரு? எத்தனை பேர்? 2 பேர், ஏசா, யாக்கோபு. அவர்களுக்குள்ள அந்த பரிபூர்ண அன்பு பயணித்தது. அப்போ யாக்கோபுக்குள்ள பரிபூர்ண அன்பு பயணித்தது. யாக்கோபு அந்த குடும்பம்லாம் பாதுகாக்கப்படணும், அதுக்காக எகிப்து தேசத்தில் ஒருவனை கொண்டு போகணும். அந்த எகிப்து தேசத்தில் கொண்டு போய் அவனை உயர்த்தணும், உயர்த்தி இந்த யாக்கோபுடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும், என் பிள்ளைங்கள் பாதுகாக்கப்படணும்ட்டு ஒருவனை தேர்ந்தெடுத்தார். அவனுக்குள்ள பரிபூர்ண அன்பு பயணித்தது. இப்போ எகிப்தில் யார் இருக்கிறா அப்படின்னா யோசேப்பு, அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபு எல்லாம் மரித்துடுறாங்க, அவருடைய குமாரர்கள் எல்லாம் மரித்துடுறாங்க. அப்போ குமாரர்கள் எல்லாம் மரித்த உடனே இந்த யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்திலே தோன்றினான். ஒரு நிமிஷம், யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்திலே தோன்றினான் இல்லையா? இதை வரலாற்று அறிஞர்லாம் சொல்றாங்க. அதாவது யாக்கோபு, யோசேப்பு மரித்து அந்த பிள்ளைகள்லாம் மரித்து போறாங்க. அதுக்கப்புறம் அந்த சந்ததி என்ன செய்ததுன்னா எகிப்தில் கிட்டத்தட்ட 400 வருஷம் ஆயிடுச்சு, பழுகி பெருகிட்டாங்க. நல்லா கவனிங்க, யோசேப்பை அறியாத ராஜா எகிப்தில் தோன்றினான். நீங்கள் வாசிங்கன்னா நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. வாசிங்க, யாத்ராமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7 வாசிங்க. சத்தமாக வாசிங்களேன். பலத்திருந்தார்கள். அடுத்தது யோசேப்பை அறியாத ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். என்ன கவனிங்க, இங்க பாருங்க, யாத்ராமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7 இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. எப்போ? இந்த யாக்கோபு அவனுடைய சகோதர தலைமுறை யாவரும் மரணம் அடைந்தார். அதுக்கு முன்பு நீங்க பார்த்தீங்களா, யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லோரும் மரணம் அடைந்தார்கள். அதுக்கப்புறம் இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். அப்போ யோசேப்பும் அவனுடைய புத்தர்கள் மரித்து போறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்ய? பழுகி பெருகிறாங்க. அதுக்கப்புறம்தான் யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றினார். இந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 380 வருஷம் அல்லது 400 வருஷம் இருக்கக்கூடும் அப்படின்னு பேசுறாங்க. என்ன பாஸ்டர் புதுசா சொல்றீங்க, அது சரியா தெரியல அப்படின்னா நீங்க வாசிங்களேன். அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. அப்போஸ்தலர் 7:18 வாசிங்க. அறியாத வேறொரு ராஜா, இங்க பாருங்க, தோன்றின காலம் அளவும் அப்படின்னா யாக்கோபு அவனுடைய சகோதரர் மரித்து பழுகி பெருகிறாங்க. அதுக்கப்புறம் என்னது? வேறொரு ராஜா தோன்றின காலம் வரைக்கும் ஜனங்கள் பழுகி பெருகினாங்க. போதும். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா? யோசேப்பு அவனுடைய சகோதரர் யாக்கோபு, யோசேப்பு அவருடைய சகோதரர் யாரும் மரித்து போகிறாங்க. மரித்த பிறகு பழுகி பெருகிறாங்க. பழுகி பெருகணும்னு யோசேப்பை அறியாத ராஜா எகிப்தில் தோன்றுனா. அப்போ இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 380 400 வருடங்கள் இருக்கலாம் என்று என்ன செய்கிறாங்க, கணிக்கிறாங்க. இவங்க யோசேப்பும் யாக்கோபும் மரித்து அவருடைய சகோதரர் மரித்த பிறகு உடனே எகிப்தில் ராஜா தோன்றி இருப்பான். ஆனால் ஈஸியாக என்ன செய்திருக்க முடியும்? அடக்கியிருக்க முடியும். உதாரணத்துக்கு
சிறு கூட்டமாக இருக்கும், ஒரு 10 பேர் இருக்கும் பொழுதே ஈஸியாக என்ன செய்ய முடியும்? அரசாங்கமானது அவங்கள ஒடுக்கிட முடியும் இல்லையா? தேசமே எழுந்து ஒரு அரசாங்கத்துக்கு விரோதமாய் நிற்குமானால் அந்த தேச மக்களுக்கு முன்பாக அந்த தேசத்தோட இராணுவம் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. கரெக்டு தானே? கரெக்டு தான். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு தேசம் இருக்கிறது, அந்த தேசத்தில் ஒரு 100 பேர் இல்லது 500 பேர் எழுந்து கலகம் செய்கின்றார்கள் என்றால் அந்த இராணுவத்தை வச்சு இந்த கலகக்காரர்களாகிய 100லிருந்து 500 பேர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கலகக்காரர்களை ஒடுக்கிட முடியும், ஈஸியாக என்ன செய்யணும்? அடக்கிட முடியும். தேசமே கலகக்காரர்களாகி இருக்கும் பொழுது இப்போ இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த இராணுவம் எப்படிப்பட்டதாக இருக்கு? சின்னதாக இருக்கும். மோரோவர் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், தேசத்தில் இருக்க குடிகள், தேசத்தினுடைய மக்களுடைய பிள்ளைகள் தான் இராணுவத்தில் இருப்பாங்க இல்லையா? அதனால ஒன்றும் செய்ய முடியும். எங்கள் அப்பா அம்மாவே நான் சுட்டுக் கொள்ளணுமா, எங்கள் சகோதரனே சுட்டுக் கொள்ளணுமா என்று தான் இருப்பாங்க. அப்போ தேசமே எழுந்து புரட்சி செய்யும் பொழுது அந்த தேசத்தினுடைய இராணுவம் ஒன்றும் செய்ய முடியாது, கைகட்டி தான் வேடிக்கை பார்க்கணும். இது எப்படி உண்மையோ அப்படிதான் எகிப்தில் யாக்கோபும் யோசேப்பு மரித்த உடனே யோசேப்பை அறியாத இல்லை, அவங்க மரித்த பிறகு பலுகி பெருகினாங்க. அவர்களை அடக்க முடியாத அளவிற்கு அவ்வளவு பலுகி பெருகி தேசம் அவர்களால் நிறைந்தது நிமித்தமாக தான் ஒன்று செய்ய முடியாது. அவனே ஒரு கோட் பண்ணுறான், ஒருவேளை இவங்க நம் எதிர்நாட்டில் இருக்கக்கூடிய எதிராளிகளோடு இவர்கள் இணைந்து நமக்கு எதிராய் போரிட்டால் நம்மை வென்று விடுவார்கள் அப்படின்னு யார் பேசுகிறா? இந்த எகிப்தினுடைய பார்வோன் பேசுகிறான். யாரு? அந்த நாட்களில் இருக்க சூப்பர் பவர் உள்ள அவனே பேசுகிறான், நம்மளால முடியாது. ஆகவே இவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக உடனே பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்க்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்க்கணுங்கிறதுக்காக ஆண் பிள்ளைலாம் கொன்று அப்படிங்கிறாங்க. ஆண் பிள்ளைலாம் கொன்று. இப்போ நம்ம அதுக்கு போல. அப்போ என்னன்னா, இந்த தேசம் அவர்களால் பலுகி பெருகிடுச்சு. அப்போ கொல்லப்பட்ட ஆண் பிள்ளைகள் லட்சம் என்று சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, தேசம் அவர்களால் நிறைந்திருக்கும் பொழுது அவருடைய ஆண் பிள்ளைகள் என்றால் கொல்லுங்க அப்படின்னு இருந்தா எத்தனை பேர் செத்துருப்பாங்க, எத்தனை பிள்ளைகள் செத்துருப்பாங்க, எத்தனை பிள்ளைகளை அந்த இரவுல என்ன செய்தாங்க? அறுக்க கொடுத்திருப்பாங்க. இஸ்ரவேல் ஜனத்தினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஆண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீடு முழுவதும் மரணத்தின் ஓலமாக, மரணத்தின் அழுகையாக, கூக்குரலாக இருந்திருக்கும் அந்த ராஜா கட்டளையிட்ட பொழுது. இதே அழுகையும் கூக்குரல் தான் ஒரு நேரத்தில் எகிப்து முழுவதும் என்ன செய்தது உண்டானது. நீ செய்தில ஆண் பிள்ளை, இப்போ நான் உனக்கு வைக்கிறேன்ப்பா தலைச்சின் சங்காரம்னு வருது. நீ எதை விதைச்சியோ அதை அறுப்பதற்கு தேவன் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டார். அது வர போகிற நாட்களில் நம்ம என்ன செய்ய பார்க்க போகிறோம். தேவன் அந்த வாதைகளை கொடுத்தார். அந்த வாதைகள்லாம் இவன் என்னென்ன காரியத்தை எகிப்தில் இருக்கக்கூடிய இந்த பார்வோன் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் செய்தானோ எல்லா காரியத்திற்காகவும் தான் தேவன் அந்த 10 வாதைகளை ஒன்றொன்னா கொடுத்தார். அதெல்லாம் பார்க்க போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். பரிபூர்ண அன்பு அதுதான். பரிபூர்ண அன்பு அப்படி தான் பயணிக்குது. என் பிள்ளைக்கு விரோதமாக வந்தியா? எப்படி, எதுக்காக வந்த? பொருளாதார காரியத்தில் கை வச்சு அவனை மிதிச்சு இது போகிறதுக்கு வந்தியா? நீயும் உன்னுடைய சந்ததியும் பொருளாதாரத்தினால வீழ்ச்சி அடைந்து நீங்க என்ன ஆவீங்க? ஏழையாகி பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு வருவீங்க. ஏன்னா என் பிள்ளைய நீ செஞ்ச அப்படி. அதான் அது. அதெல்லாம் பார்க்க போறோம். அப்போ இங்க எகிப்துல யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்தான்னா அந்த வருகிற அந்த நாட்கள், அவங்க மரித்து அவன் வர்ற அந்த நாட்கள் இடைப்பட்ட காலம் 380 400 வருடங்கள் இருக்கலாம் என்று வேத வல்லுநர்கள் கணிக்கிறாங்க. எதை வச்சு? இந்த அப்போஸ்தலர் 7:18 வச்சியும் அது மாத்திரமல்ல, அவர்கள் ஆராய்ச்சி நிமித்தமாகவும் என்ன செய்கிறாங்க? இதை கணிக்கிறாங்க. சரி, அப்போது ஆலோட்டின் நிமித்தமாக வாதிக்கப்படுறாங்க. ஒரு ஆண் பிள்ளைகளாம் குடும்பத்தில் எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொண்டுட்டாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய குடும்பத்தில் எல்லா பெண் பிள்ளைகள்லாம் இருப்பாங்க. அவங்கள வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? செய்ய முடியுமா? நான் ஆணுக்கு ஆண் நிகர், ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு பேசுகிறவங்க அவங்களுக்காக நான் சொல்கிறேன். உண்மைதான், மனதளவில் திங்க் பண்ணுற அளவில் அப்படி சொல்லிக்கலாம். ஆனால் சரீரத்தினுடைய பலத்தின் அளவில் என்று சொல்லும் பொழுது முடியாது. ஒரு ஆம்பளை இன்னொரு பெண் இருக்கா, பெண்ணும் ஆணும் சமம்னு சொல்லிட்டு 2 பேருக்கு ஃபைட் வச்சா சண்டையில் ஜெயிச்சிருவாங்களா? என்ன தான் ட்ரெயின்டாக இருந்தாலும் பண்ண முடியாது. ஏன்னா
சரீர பலம் யாருக்கு? மென்னுக்கு அதிகம். என்னதான் ட்ரெயின்டாக இருந்தாலும் என்ன செய்ய முடியாது, அது சாத்தியம் இல்லை. நான் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. சரி, அப்போது தேசம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஆண்கள் குறைவாக இருக்கக்கூடிய நிலையில் ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ தேவன் என்ன செய்கிறார்? ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார். அவன் யாரு? மோசே. கடந்த வாரத்தில் இந்த முச்செடியில், அக்னி எரிகிற அந்த முச்செடியில் என்ன செய்தார்? தேவன் வார்த்தையினால் பேசினார். மோசே மோசே என்று சொல்லி பேசிட்டு, நீ நிற்கிற இடம் இது பரிசுத்த பூமி, உன் பாதரட்சையை கழட்டி போடு. பாதரட்சை என்றால் என்ன என்று பார்த்தோம், பரிசுத்த பூமி என்றால் என்ன என்று பார்த்தோம் இல்லையா? ஒரு சின்ன ஒரு க்ளூ கொடுத்துக்கிறேன். பாதரட்சை என்பது அவன் இந்த பூமியில் என்னை பாதுகாப்பாக நடப்பதற்காக எனக்கு உதவி செய்கிறது. முள்ளு, இந்த கல், இவைகள் நிமித்தமாக என் பாதங்கள் பாதுகாக்கப்படும் என்ற அந்த நம்பிக்கை. ஈவன் செருப்பில் கூட நீ வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு என்ன நம்பு அப்படிங்கிறதும். பரிசுத்த பூமி அப்படின்னா ஒரு தகவலை சொல்கிறேன். போன வாரம் விட்டதை ஒரு தகவல் சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த பூமி அல்லது பரிசுத்த இடம், பரிசுத்தமாய் வைக்கப்பட்ட ஒரு கட்டடம் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு இடத்தை அல்லது ஒரு இடத்தை நியமிக்கும்படி தேவனுடைய பிள்ளைகள் அல்லது ராஜாக்கள்லாம் என்ன செய்தாங்க? தேவனுக்காக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்தம் அடைந்த இடம் என்னது அப்படின்னா, முதல்ல முச்செடி, ரெண்டாவது ஆசரிப்பு கூடாரம், மூன்றாவது என்னது தேவாலயம் இல்லையா? முதல்ல முச்செடி, அது தேவனால் அது மோசைக்கு தரிசனமான இடம், அது பரிசுத்தம். தேவன் எங்கெல்லாம் தரிசனம் ஆகிறாரோ, எங்கெல்லாம் அவருடைய பிரசன்னம் இருக்கிறதோ அதெல்லாம் பரிசுத்தம். அது ஓரேப் என்கிற அந்த இடத்துல என்ன செய்தான்? அந்த இடத்துல மோசே அந்த இடத்துல நின்னா அது பரிசுத்தம். ரெண்டாவது ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் உண்டு பண்ண சொன்னார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் யார் போகணும் அப்படின்னா, பிரதான ஆசாரியன். தேவன் நியமிக்கிற நாட்களில் தான் அவன் போக முடியும். ஆகவே அவன் மாத்திரம்தான் போக முடியும், மற்றவன் எவனுமே போக முடியாது. அது பரிசுத்தமானது. அடுத்தது சாலமோன் ஆலயத்தை கட்டினா அது பரிசுத்தமான இடம். அந்த பரிசுத்தமான இடத்துல அதுலேயும் யார் போக முடியாது? தான் கட்டின ராஜாவாகிய சாலமோன் கூட போக முடியாதுங்க. ஆசாரியன், பிரதான ஆசாரியன் மாத்திரமே போகணும். ஏபோத்தை தரித்து கொண்டு 12 கற்களை அவன் மார்பில் வைத்து கொண்டு என்ன செய்யணும்? அந்த உடையோடு, ஓசையோடு, அந்த மணி தொங்குகிற அதோடு சொல்லி போகணும். அங்கே தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டு இருக்கு. அந்த மணி சத்தத்தினால தான் இவன் உயிரோடு இருக்கிறான். தம்பி சத்தம் கேட்குது, என்னது சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு, உயிரோடு இருக்கிறான், உயிரோடு இருக்கிறான். தொமால்னு ஒட்டுமொத்த சத்தமும் கேட்டுருச்சு. அதுக்கப்புறம் சத்தமே கேட்கல அப்படின்னா அவனை உள்ளே போய் யாரும் எடுக்க முடியாது. கயரை பிடிச்சி இழுக்கணும். செத்து அப்படியே கயரோடே இழுப்பாங்க. அவனுக்கு பின்னாடி என்ன செய்யிருப்பாங்க? எப்படி பழைய காரு நின்று போனால் அந்த காரை இழுக்கிறதுக்கு டோ வெஹிக்கிள் ஒரு கயரை பிடிச்சி அந்த பழுதாகி நின்ற அந்த காரை பிடிச்சி இழுக்குதோ, அதுபோல் செத்த மனுஷனை பிடிச்சி இழுக்கணும் வெளியிலேருந்து. எவனும் உள்ளே போக முடியாது. இவைகள்லாம் பரிசுத்தமாக இருந்தது. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதே பரிசுத்தமானது புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்த பொழுதும் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போக முடியலங்க, போக முடியாது. பிரதான ஆசாரியர் மாத்திரம் போலாம். இவரே பிரதான ஆசாரியர். இவர் பிரதான ஆசாரியார் இருந்தாலும் எப்போ அப்படின்னா, கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிர்த்தெழுகிற வரைக்கும் இவர் எங்க செய்ய முடியல, போக முடியாது. இவர் இயேசு கூட போக முடியாது. இயேசு கூட புதிய ஏற்பாட்டு காலத்தில் தான் வாழ்ந்த நாட்களில் பிரதான ஆசாரியன் தவிர இயேசு கூட இந்த ஆசரிப்பு கூடாரம் அல்லது இந்த தேவாலயத்துக்குள்ள, சாலமோன் கட்டில தேவாலயத்துக்குள்ள போக முடியாது முடியாது முடியாது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. மறுபடியும் சொல்றேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுது சாலமோன் கட்டின தேவாலயத்துக்குள்ள, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட போக முடியாது. யாரும் அனுமதிக்க முடியாது, அனுமதிக்க முடியாது. பிரதான ஆசாரியர் மாத்திரமே உள்ளே போக முடியும் அந்த இடத்துல. அப்படிப்பட்ட நிலையில தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது இருந்தது. அப்ப பிரதான ஆசாரியன் உள்ள போய் இவர் மாத்திரம் வெளியில நிற்பார். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
இந்த வானத்தையும் பூமி அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் மனு உரு கொண்டு இந்த பூமியில நமக்காக மரிப்பதற்காக அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் எல்லாவற்றையும் உதறிவிட்டு இந்த பூமியில வந்து அவர் நிற்கிறாரு. அவரே போக முடியலங்க, பிரதான ஆசாரியர் தான் போக முடியும். ஆனா இப்ப அப்படி இல்லை. ஏன் பிரதான ஆசாரியர் தான் போக முடியும்? அது மகா பரிசுத்த தலயம். அப்ப பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற அந்த ஸ்தலம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தரிப்பதற்கு முன்பாக அவர் போக முடியாது. அது மகா பரிசுத்த ஸ்தலமா இருந்துச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து அந்த உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை நாம் பெற்றிருக்கின்ற நாம் இந்த பூமியில மகா பரிசுத்த ஸ்தலம் என்று எந்த இடமும் இல்லை இல்லை இல்லை. இந்த பூமியில சாலமோன் கட்டின ஆலயத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். மனிதர்கள் இப்போ த ஹோலி ஆஃப் ஹோலி என்று சொல்லி அந்த சாலமோன் கட்டின ஆலயம் இன்று கூட எருசலேமில் இருக்கு. அது மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி மனிதர்கள் பாராட்டலாம், மனிதர்கள் கொண்டாடலாம், மனிதர்கள் பாராட்டலாம், மனிதர்கள் கொண்டாடலாம். ஆனா மனிதர்கள் பாராட்டி மனிதர்கள் கொண்டாடும்படி அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவல்ல. ஆண்டவர் ஆகிய கர்த்தர் மகா பரிசுத்த ஸ்தலத்தை அவர் மரித்த உடனே மூன்றாம் நாள் உயிர் தெழுந்த உடனே அவரை விசுவாசித்து அவருடைய ஏற்றுக்கொள்கிற அவருடைய இரத்தத்தினால கழுவப்படுகிற யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மகா பரிசுத்த ஸ்தலமாக மாறிவிட்டார்கள். நாம தான் மகா பரிசுத்த ஸ்தலம், நாம தான் ஆலயம், நாம தான் மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்துக்குள்ள தான் தேவன் வாழ்கின்றார், அசைவாடுகின்றார், உலாவுகிறார். இந்த ஆலயத்துக்குள்ள தான் அவர் வீற்றிருக்கின்றார். ஆமென். ரொம்ப ஆழமா இருக்கு, நான் போக விரும்பல. ஏன்னா நமக்கு பார்க்க வேண்டிய காரியம் அதிகமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவனாகிய கர்த்தர் பழைய ஏற்பாட்டு காலத்துல முச்சடி பரிசுத்த இடமா இருந்துச்சு, ஆசரிப்பு கூடாரம் பரிசுத்த இடமா இருந்துச்சு. அப்ப சாலமோன் கட்டின தேவாலயம் பரிசுத்தமா இருந்துச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்து ரத்தம் சிந்தி உயிரோடு இருக்கும் வழக்கம். அதுக்கப்புறம் இது எல்லாம் போயிடுச்சு, அப்படியே ஒரு காணல் நீர் போல அப்படியே பறந்துருச்சு. யார்னா இப்ப யார்னா மகா பரிசுத்த ஸ்தலம் என்று இந்த பூமியில ஒரு இடம் கூட அறுதிட்டு குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு ஒட்டுமொத்த இடமும் என்ன செய்யப்பட்டது? அழிக்கப்பட்டு விட்டது. ஒரு பரிசுத்த ஸ்தலம் இருக்கு. அது யார் என்றால் இயேசுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டு சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் இருக்கக்கூடிய சரீரங்கள் தான் ஆலயமாக இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டு காலத்துல 3, புதிய ஏற்பாட்டு காலத்துல 1. அது 1 என்னவென்றால் இதுவே தேவனுடைய ஆலயம், இதுவே தேவனுடைய ஆலயம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருந்தான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கின்றீர்கள். ஆமே, நான் தேவனுடைய ஆலயங்க. இந்த ஆலயம் முச்செடியில வந்த தேவன் வந்த இடத்தை தேர்ந்தெடுத்து இருக்கப்படுகிற அந்த இடத்தை காட்டிலும் இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த மகிமை தங்கின அதை காட்டிலும் சாலமோன் கையினால கட்டின இந்த தேவாலயத்தை காட்டிலும் மிக உயர்வான உன்னதமான மேலான ஆலயம் இது. ஏன் இது மேலான ஆலயம்? ஒரு சின்ன விளக்கத்தை நான் கொடுத்துறேன். அப்படின்னா முச்சடியில தேவனுடைய ரத்தம் கழுவப்பட்டது நிமித்தமாக தான் அந்த முச்செடி பற்றி இருந்தது. ஆமாவா? இல்ல. அப்படியா? இல்ல. ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள பிரதான ஆசாரியர் ஆட்டு ரத்தத்தை எடுத்துக்கொண்டு இந்த பலிபீட கொம்புகள் மேல தெளிப்பதற்காக உள்ள போனான். அப்போ இந்த ஆட்டு ரத்தம் ஒட்டுமொத்த பாவத்தினுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தை நீக்கும்படி கொண்டு போனான். அது தெளிக்கப்பட்டுச்சு. ஆகையினால எல்லா மனுஷரும் போயிட முடியுமா? முடியாது. எல்லா மனிதனும் போனானா தனக்கென்றும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பாவத்தை என்ன செய்ய நிவர்த்தி செய்வதற்காக அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை உள்ள எடுத்துக்கிட்டு போகணும். அதனால எல்லாரும் வந்துடுறாங்க. வந்துட முடியுமா? முடியாது. ஆகையினாலதான் அங்கே மகிமை இறங்கினது, எல்லாருடைய பாவமும் அங்கே நிவர்த்தி செய்யும்படியா அங்கே இறங்கினது. ஆகவே எல்லாரும் உள்ள போகலாம். முடியுமா? முடியாது. அதே போல மகா பரிசுத்தலத்தில் பிரதான ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன நடந்துச்சோ அதே தான் ஆலயத்துக்குள்ளே நடந்தது. எல்லாரும் உள்ளே வாங்கப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தது பொழுது திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்த பொழுது
எல்லோரும் வாங்கன்னு சொல்லிட்டாரு. எல்லோரும் போனோம். எல்லோரும் போன பிறகு அந்த ஆலயங்கள், அந்த முச்செடியில் எரிந்த மகிமையின் அந்த காரியங்கள், அதுக்கப்புறம் ஆசரிப்பு கூடாரத்தில் பகலில் மேக சமம், இரவில் அக்னி சமமாக இருந்த தேவனுடைய மகிமை, ஆசரிப்பு கூடாரம் மாத்திரமல்ல, தேவாலயம், சாலமோன் கட்டின அந்த தேவாலயத்தில் கர்த்தருடைய மகிமை இறங்கினது. ஆசாரியர்கள் வேலை செய்ய முடியாத, பணிவிடை செய்ய, ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு, அவர்கள் நிற்கக்கூடாதபடிக்கு மகிமை நிரப்பினது என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை அங்கே விளங்கினது. அந்த ஆலயத்தை காட்டிலும் என் தேவனாகிய கர்த்தர் இங்கே வந்துட்டார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் முச்செடி, ஆசரிப்பு கூடாரம், தேவாலயம், புதிய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டார். நீ தான் ஆலயமாக இருக்க, உனக்குள்ளே வரேன்டா, உனக்குள்ளே வரம்மா, நீ தான் எனக்கு ஆலயமாக இருக்க போகிற, உனக்குள்ளே நான் உலாவணும், நீ என்ன ஆலயமாக இருக்கிற, நான் உனக்குள்ளே வந்து வாசமாக இருக்கணும், உலாவ வேண்டும், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றீர்கள். எவ்வளோ ஒரு சிலாக்கியம் பாருங்கள். ஆமே, ஹல்லேலூயா. அப்போ நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கின்றோம். நாம் தான் தேவனுடைய ஆலயம். இப்போது உலகத்தில் ஏதாவது தேவனுடைய ஆலயம் அது மகா பரிசுத்தலாம் அப்படி இப்படி ஏதாவது சொன்னானுங்கன்னா அது கிடையாது. சொல்லுங்கள், நான் தான் தேவனுடைய ஆலயம். வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை தேவன் இந்த 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 சரீரத்தை ஆலயமாக அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. இதுக்குள்ளே தான் உலாவிக்கிட்டு, இதுக்குள்ளே தான் வாசமாயிருக்க. பேசுங்க, சொல்லுங்கள். ஆமே, அல்லேலூயா. இதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியம். இதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய அற்புதமான காரியங்கள். இவைகளை நாம் என்ன செய்துக்கோம், பெற்றிருக்கிறோம். அப்போது முச்சடியில் தேவனாகிய கர்த்தர் மோசேயை தேர்ந்தெடுத்தார். அந்த பரிசுத்த ஸ்தலம் என்றால் என்னென்று பார்த்தோம். அதனுடைய சில காரியங்கள், விடுபட்ட காரியத்தை இப்போ என்ன செய்தோம், பேசணும் இல்லையா? சரி, அப்போ அங்கே பேசப்பட்ட பிறகு சொல்கிறாரு பரிசுத்த பூமின்னு சொல்லிட்டாரு. அப்போ பரிசுத்த பூமினா என்னன்னு பார்த்துக்கிட்டோம். இது பரிசுத்தம்னா என்னன்னு பார்த்துட்டோம். காடேஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எபிரே வார்த்தையில். அப்படின்னா பரிசுத்தப்படம்னா பரிசுத்தமாக நியமிக்கப்பட்ட, அல்லது பரிசுத்தமாக பிரித்தெடுக்கப்பட்ட, அல்லது பரிசுத்தமாக தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம்தான். தேவன் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல தேவன் வருவாரானால் அந்த இடம் பரிசுத்தம் என்று அர்த்தம். அதுதான் குவாதேஷ். என்னது? குவாதேஷ் என்று சொல்லப்படுகிற எபிரே வார்த்தை பேசப்பட்டிருக்கு. இன்னும் நிறையா இருக்குது, நான் போக விரும்பலை. இந்த குவாதேஷ் என்று சொல்லப்படுகிற வார்த்தையில் எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி, அந்த பரிசுத்தம்னு சொல்லணும் அப்படின்னா அதை விவரிக்க முடியாது, அவ்வளவு காரியங்கள் இருக்குது. நான் அது உள்ளே போக விரும்பலை. அடுத்தது என்னென்னா, அந்த மோசையில் அந்த முச்செடியில் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு, கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்று சொல்லி இருக்கக்கூடிய இடம், பாலும் தேனும் ஓடுகிற இடம். அதுதான் போன வாரம் பார்த்தா இல்லையா? பாலும் தேனும்னா, பால்னா என்னது? நாம் கையின் பிரயாசமாக செய்யக்கூடிய அந்த காரியங்கள் கஷ்டப்பட்டுல எளிமையாய். தேனுன்னா என்னது? நான் சும்மா கை கட்டிட்டு உட்காந்துட்டு அப்படியே இருப்பேன். எவனோ எனக்காக சம்பாதிப்பான், எவனோ எனக்காக காரியங்களை நடப்பிப்பான். அவன் காரியத்தை நடப்பித்து எல்லாவற்றையும் இன்னாங்க சாமி நீங்கள் வச்சுங்கன்ட்டு கொடுத்துட்டு போகிறது தான் தேன். நாம் போய் பூவாக போய் தேன் எடுத்து நாம் சேகரித்துக்கிட்டு இருக்கோமா, கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோமா? இல்லை, தேனி நமக்காக கலெக்ட் பண்ணுது. எவ்வளோ தான் கலெக்ட் பண்ண பார்ப்போமே, ஒரு 40 நாள் 60 நாள் என்று சொல்லி ஒவ்வொரு தேனி அந்த காலத்திற்கு இது வச்சுருக்காங்க. அந்த காலம் முடிந்தவொடனே அந்த தேனிக்கு நாமளாக கட்டளை இடுகிறோம், போய் தேனை எடுத்துகிட்டு வா, எனக்கு வேணும், என் பிள்ளைகள்லாம் இருக்காங்க, அது மாத்திரமல்ல நாங்களும் சாப்பிட்டு அதை விற்று நாங்கள் பைசா பார்க்கணும், அதனால் போய் வாங்க, எல்லாம் போங்க நாமளை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இல்லை, அதுவாக போகுது, அதுவாக எடுக்குது. எடுத்துகிட்டு வந்த பிறகு அதை விரட்டி விட்டுட்டு நாம் என்ன செய்கிறோம், நோகாமல் என்ன செய்கிறோம், நொங்கு குடிக்கிறோம். ஆமே, அல்லேலூயா. இதை தான் தேன். அப்போ தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்தை சொல்கிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதமான காரியத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். வாசிங்க, 10 வாசிங்க. யாத்திராகமத்தின் புத்தகம் 9:10 வாசிங்க. ஹலோ, 10 வாசிங்க. என்ன கவனிங்க, ஒரு அற்புதமான வார்த்தை. என்னது? வா. என்னது? வா. பெரும்பாலும் ஒரு காரியத்தை பேசும் பொழுது அல்லது ஒரு காரியத்தை பேசி நடப்பிக்கும்படி ஒரு மனிதனை நாம்
டெப்ளாய் பண்ணுறோம் அல்லது அவனை அமர்த்துகிறோம் அந்த வேலைக்காக அப்படின்னா என்ன செய்வோம் அப்படின்னா அவன்கிட்ட என்ன பேசுவோம், என்ன செய்வோம், வேலையை பற்றி சொல்லுவோம். வேலையை பற்றிட்டு என்ன செய்வோம், போ என்போம் இல்லையா? போ என்று சொல்லப்படுகிற வார்த்தை இவர் பேசாமல் வா அப்படிங்கிறார். வா அப்படின்னா அவரும் என்னோட வருகிறார் அல்லது அவரும் நம்மோடு வருகிறார் என்று அர்த்தங்க. ஆமென், அல்லேலூயா. இப்போ கலிஃபோர்னியாவில் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் நிறைய வீடுகள் எரிஞ்சிருச்சு. அந்த வீடுகள்லாம் எரிஞ்சது நிமித்தமாக இந்த இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர், யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவர் இருந்து உள்ளத்தில் ஏவி அந்த கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கிறவர்களுக்குள்ள எத்தனை வீடு எரிஞ்சு போச்சோ அத்தனை வீடும் கட்டு தருவதற்காக என் மனம் வந்துருச்சு. ஆகவே என்ன செய்ய, நீங்கள்லாம் போய் பார்க்கறதுக்காக அங்கே எத்தனை வீடு எரிஞ்சு போச்சு, என்ன காரியங்கள்லாம் போயிடுச்சு என்று என்ன செய்ய, போய் பார்த்துட்டு வா அப்படிம்பார். போய் பாரு அப்படிம்பார். ஏன் அப்படின்னா நீ போ, நான் வரணும் அப்படிங்கிறதான் உண்மை இல்லையா? இவர் வரவும் தேவையில்லை. இங்கேருந்து பணம் அடித்தாலே கம்ப்யூட்டர் மூலமாக, ஒரு செல்ஃபோன் மூலமாக ஒரு பேங்க்குக்கு ஆர்டர் போட்டாலே போதும். பணம் யார் யாருக்கு போய் சேரணுமோ எல்லா அக்கௌண்ட்டையும் கொண்டு வந்து அவங்கள்ட்ட அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே பணம் எல்லாம் செலுத்தப்பட்டாகிடும் இல்லையா? இவர் போகணும்னு அவசியம் இல்லை. அந்த நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்களாக இருக்கிறதுனால ஒரு ராஜா இருக்கின்றார் என்றால் அந்த ராஜா அந்த இடத்திற்கு போய் சண்டை இடுவதற்காக போங்கள் அல்ல, வாருங்கள் அப்படிம்பார். ஏன்னா இவரும் போகணும். ராஜா சண்டை நாட்களில் அவர் அரண்மனையில் இருந்து அவர் காலாட்டிக்கிட்டு நல்லா சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இந்த பணிப்பெண்களோடு உலாவிக்கிட்டு அப்படி இருக்கிறார்னா அவர் ராஜாவா? இல்லை. சண்டை நாட்களில் ராஜாவும் சேர்ந்து மக்களோடு போர் வீரர்களோடு சண்டைக்கு செல்வதுதான் ஒரு அந்த நாட்களில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளில் பொதுவாக இருக்கக்கூடியவைகள். அப்போது ராஜா என்ன செய்வார் அப்படின்னா, அந்த நாட்டில் இருக்கிற பிரஜைகளை அழைத்து நாம் போரிட போகிறோம், நான் முன்னின்று படை நடத்தப் போகிறேன், ஆகவே வாருங்கள் என்றும், கூட்டமாக இருந்தால் வாருங்கள் என்றும், தனி நபராக இருந்தால் நீ வா என்று கூப்பிடா. ஏன்? நானும் வர்றேன், அதுக்காக நீ வா. தேவன் சொல்கிறாரு, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரும்படி உன்னை பார்வோன் இடத்திற்கு அனுப்புவேன், போ அல்ல வா அப்படிங்கிறார். என்றால் நானும் வருவேன். முதல்ல தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனை பார்த்து அவர் அந்த மனுஷனோடு நான் உன்னோடு இருக்க போறேன், நீ வா அப்படின்னு சொல்லப்படுகிற முதல் மனிதன் யார் என்றால் இந்த மோசே. ஆமென். அப்போ முதல் ரட்சிப்பின் பயணம், முதல் மிகப்பெரிய ஒரு போராட்டம், அதாவது சூப்பர் பவரை எதிர்க்கக்கூடிய ஒரு சாதாரண ஒற்றை மனிதன் அவன். இதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடிய முதல் சம்பவம், முதல் அனுபவம், முதல் விடுதலை பயணம். அவன் லட்சமாக குதிரைகள், வில்லு, தேரு, அம்பு, ஈட்டி, கேடயம், இன்னும் எத்தனையோ காலால் படை, இன்னும் எத்தனையோ படம் வச்சிருக்கான். ஏன்னா இவனும் இந்த எகிப்தில் இருக்கக்கூடிய வீரர்கள், அதாவது படைகளுக்கு இவன் ஜெனரலாக இருந்திருக்கான். யாரு? மோசே. நல்லா தெரியும் எகிப்துனா என்னன்னு தெரியும், எகிப்தினுடைய இராணுவம்னா என்னன்னு தெரியும், எகிப்தினுடைய இராணுவத்தினுடைய வலிமை, எகிப்தினுடைய இராணுவத்தினுடைய அந்த படாடோகம், எகிப்தினுடைய இராணுவத்தினுடைய இந்த ஒட்டுமொத்த பவர் என்னன்னு அவனுக்கு தெரியும். ஒன்றுன்னு ஆயிட்டா அத்தனை பேரும் கிளம்பிடுவாங்க, போய் துவம்சம் பண்ணிட்டு அழிச்சிட்டு தவிடுபடி ஆக்கிட்டு வருவான். இன்னொரு ராஜ்யம் இதற்கு ஒப்பமையாக இருக்கக்கூடிய இன்னொரு ராஜ்யத்தை அப்படிங்கும் பொழுது ஒற்றை மனிதன்ங்க வாங்கிறார். வாருங்கள் இல்லை வா. ஒரு சாதாரண 80 வயசு ஆகிருச்சு, ஆல்மோஸ்ட் எகிப்துக்கு கூப்பிட போறாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வரும்படி தேவனாய கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்தா. அவனுக்கு வயசு என்ன? 80 வயசு. ஆல்மோஸ்ட் 76லேருந்து 80 வயது இருக்கலாம் இந்த
எகிப்துக்கு போவதற்காக மோசேட்ட பேசும் பொழுது என்று சொல்லி வேதவெல்லாம் பேசுகிறாங்க. 76 78 அல்லது 79 வயசு வரையிலும் இருக்கலாம் என்று சொல்லலாம். ஏன்னா மீதியான் தேசத்துலேருந்து போகிறதுக்கு பயணம் ஜாஸ்தி. ஏன்னா இவன் தேவன் பேசிட்டு மீதியானில் இருக்கக்கூடிய எத்ரோகிட்ட சொல்லணும். தன்னுடைய மனைவியாக மோசேயோட மனைவி பேருங்க சிப்போரால், அவள்கிட்ட பேசணும். பேசிட்டு அவங்கெல்லாம் சம்மதம் தெரிவிக்கணும். அவங்க மீதியான் தேசங்க ஆல்மோஸ்ட் ஈராக் அந்த சைடு பயணப்பட்டு வர்றதுனா ரொம்ப தூரம். காலையில் ஏறினா ஃப்ளைட் ஏறினா சாயந்தரம் போய் இறங்கினா அப்படிலாம் கிடையாது. ரொம்ப கஷ்டமான காலங்கள். வரணும்னா கழுதையில் வரணும் அல்லது குதிரையில் வரணும். அங்கே என்ன இருந்துச்சுன்னு தெரில எத்ரோ கிட்ட, ஆகையினால வரணும் இல்லையா. அப்போது இங்கே எகிப்துக்கு வந்துட்டு எகிப்துக்கு வந்த பிறகு தான் யாருன்னு முதல்ல எகிப்தில் இருக்கக்கூடிய இஸ்ரவேல்கிட்ட சொல்லணும். இஸ்ரவேல்கிட்ட சொன்ன பிறகு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இரட்சகனை போல நமக்கு இருக்கிறான்னு சொல்லி அவங்க நம்பணும். இதெல்லாம் நடைபெற்றது கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் ஆகியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மோசே பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது எத்தனை வயசாக இருந்தா? வாசிங்க யாத்ராமத்தின் புத்தகம் 7:7 வாசிங்க. பேசும் பொழுது போதும். மோசேக்கு என்ன வயசு? 80 வயது. அப்போ மீதியான் தேசத்துல முச்சடியில தேவன் இவனோடு பேசும்போது எத்தனை வயசு இருந்திருக்கான்? 76 78 வயசு வரைக்கும் இருக்கான். 76 78னா என்ன வயசு? குடுகுடு வயசு. என்ன வயசு? குடுகுடு வயசு. எப்படி? குடுகுடுன்னு வயசு. அப்பதான் சொல்றான் என் வாய் திக்குது அப்படிங்கிறான். அவன் திக்கு வாயனா தான் இருந்திருக்கிறான். இதுல வயது வேற. வயது ஒரு காரியம். ஒரு சாதாரண வாலிபன் அல்ல, சாதாரண வயது சென்றவனை வைத்து சூப்பர் பவரை அடிப்பதற்கு கொண்டு போகப்படுகிற ஒரு ஒற்றை மனிதன் இவர். இப்படிப்பட்ட நிகழ்வு பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிகழ்த்தப்பட்ட முதல் சம்பவம் இது. சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னால் முடியவே முடியாது சாக்கு போட்டு பயங்கரமா சொல்றான். ஐயோ என்னை விட்டுரு, என்னால் முடியாது, நான் திக்குவாயி, நான் மந்தவாயி, என்னால் முடியாது, நான் ரொம்ப வயசாயிட்டேன், என்னெல்லாம் சொல்லி தப்பிக்கணும்னு பார்க்குறேன். டேய் உன்னை தாண்டா நான் தேர்ந்தெடுக்க, தயவு செய்து என்று சொல்லாமல் நீ உன்னை தான் நான் தேர்ந்தெடுக்கேன், கண்டிப்பாக நீ வந்தே ஆகணும். நீ திக்குவாயா? ஆரோன் உனக்கு வாயா இருப்பான், ஆரோன் உனக்கு வாயா இருப்பான், நீ வா அப்படிங்கிறார். சூப்பர் பவரை நல்லா தெரியும் மோசேக்கு. எகிப்துனா என்ன, எகிப்தினுடைய அந்த இராணுவம்னா என்ன, இராணுவத்தில் இருக்கக்கூடிய வீரர்களுடைய பொட்டன்ஷியல் என்ன, அவருடைய புஜபலம் என்ன, அவருடைய பராக்கிரம் என்ன, நல்லா அவனுக்கு தெரியும் தெரியும் தெரியும். மோசே இராணுவத்தை விட்டு போய் அடுத்த மாதம் இல்லைங்க, 40 வயசுலேருந்து வந்துட்டான். எங்கே வந்துட்டா? எகிப்திலேருந்து தப்பிச்சு வந்துட்டான். 40 வருஷம் மனைவியை கட்டிக்கிட்டு பிள்ளை குட்டிகளோட எத்ரோவினுடைய இந்த எந்த இடம், எத்ரோ எந்த இடத்துல இருந்தான்? மீதியான் தேசத்தில் 40 வருஷம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. 76 78 வயசு வரைக்கும் என்ன செய்தான்? தேவன்கிட்ட இருந்தான். ஐயா என்ன ஐயா அழைக்கிறீங்க, வாடா. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வயது ஆயிடுச்சு, சரீரத்தினுடைய பலன் குறைஞ்சிருச்சு. இதுலேயும் பாருங்க பரிபூர்ண அன்பு எப்படி பயணிக்கிறது என்றால், நான் பலமுள்ளவனை அல்ல பலமில்லாதவனை வைத்து இந்த சர்வ வல்லமை உள்ள சூப்பர் பவர் என்று சொல்லப்படுகிற எகிப்திலுள்ள ஒட்டுமொத்த இராணுவத்தையும் இந்த ஒற்றை மனிதனை வைத்து என்னால் ஒட்டுமொத்த ஜனத்தையும் அழைத்து வர என்னால் முடியும் என்றதை இந்த பரிபூர்ண அன்பு காண்பிக்கிறது. ஆமே அல்லேலூயா. பாருங்க, வா அப்படிங்கிறாரு. வானா நானும் வர்றேன்டான்னு அர்த்தம், நானும் வர்றேன் அப்படின்னு அர்த்தம். போனா நான் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறேன், நீ போ, என் லெட்டரை கொண்டுட்டு போ, என் லெட்ரு உனக்காக அந்த இடத்துல பேசும், உன்னை ஒன்றும் செய்ய மாட்டாங்க என்று சொல்வார்களானால் போ அப்படின்னு சொல்லலாம். நீ வானா நானும் வர்றேன் உன்னோட, வா, நான் போறேன், நீ வா. ஆமென் அல்லேலூயா. மோசே இஸ்ரவேல் தங்கி இருக்கிற அந்த எகிப்தில் போன பொழுது
மோசே எங்கெல்லாம் கடந்து சென்றாரோ தேவனுடைய வல்லமையும் அவனோடு கடந்து சென்றது வாக்கின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக கடந்து சென்றது. மோசேக்கு முன்பாக எவனும் எதிர்த்தே நிற்க முடியலங்க. ஏன்? தேவன் அவனோடு இருந்தார், தேவன் அவன் பட்சமாய் இருந்தார். அதான் உண்மை. வான்னு சொல்லிட்டாரு, நான் போயிட்டேன், திடீர்னு என்னை கைவிட்டானா என்ன செய்கிறது என்று ஒருபோதும் முதல்ல அவன் அவிசுவாசமாக இல்லை. அந்த வார்த்தையில் அதுதான் சொல்கிறாங்க. ஒருபோதும் அவன் அவிசுவாசமாய் அந்த இடத்துல இல்லை. வான்னு சொன்ன உடனே அவன் தட்டி கழிச்சான், வராதபடிக்கு என்னென்ன காரியத்தை பேசினா, என்றாலும் தேவனாகிய கர்த்தர் அவனை வா என்று சொல்லி என்ன செய்தார் என்றால் அவனை அழைத்தார். அந்த அழைப்பிற்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். இந்த நாட்களில் வா என்று சொல்லக்கூடிய அனுபவத்தில் இருந்து அவர் போகிறவராக இந்த நாட்களில் இல்லை. எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் முச்செடி இருந்தது, ஆசரிப்பு கூடாரம் இருந்தது, தேவாலயம் இருந்தது, இதெல்லாம் பரிசுத்த இடமாக தேவன் அக்னி இதுலையும் ஆசரிப்பு கூடாரத்திலையும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலையும், பரிசுத்த ஸ்தலம் என்று பூமியில் ஒரு ஸ்தலம் இருந்தது, ஒரு இடம் இருந்துச்சு. வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரே ஒரு இடம் தான் பூமியில் இருந்துச்சுங்க. மோசையை சந்திக்கும் போது முச்செடி மாத்திரம்தான் இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனத்துக்கு, ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனத்திற்கும் உலகத்தில் எத்தனையோ 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 ஆயிரம் 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 ஜனங்கள், ஆயிரம் ஆயிரம் குடிகள், ஆயிரம் ஆயிரம் ராஜ்யங்கள், ஆயிரம் ஆகிய பிரிவுகள், ஆயிரம் ஆயிரமான செக்டு எத்தனையோ இருந்துச்சு, உட்பிரிவுகள் எல்லாம் இருந்துச்சு. அவர்களுக்குள்ள நம்பிக்கை ஆயிரம் ஆயிர மனிதர்கள் உண்டாக்கின எத்தனையோ கடவுள்கள் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஒன்றுக்கு மேலே, ஆயிரத்துக்கு மேலே கோயில்கள் இருந்துச்சு, கட்டி வச்சிருந்தாங்க. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு அந்த நாட்களில், இஸ்ரவேல் புத்திரர்கள் நாட்களில் ஒரு இடம் இல்லை, ஆனால் ஆசரிப்பு கூடாரம் மாத்திரமே இருந்துச்சு. ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாலமன் தான். சாலமன் நாட்களிலும் எத்தனையோ விதமான நாடுகள், எத்தனையோ நாடுகளில் எத்தனையோ இறை வணக்கங்கள், அந்த இறை வணக்கத்திற்கு எத்தனையோ கோயில், கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்த பொழுது அத்தனை பட்டமும் இருந்துச்சு, அத்தனை பட்டணமும் இருந்துச்சு. அத்தனை பட்டணத்திலையும் எண்ணிறந்த கோயில்கள், திரும்பின இடம்லாம் கோயில் தான் இருந்துச்சு. ஒன்னொன்னுத்துக்கும் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. தியானால் என்று சொல்லப்படுகிற டயானா அருவருப்பான ஒரு ஒரு சிலை, அது வழிபாடு, அது எல்லாம் இருந்துச்சு. இயேசு இருந்த நாட்களையும் இருந்துச்சு. அது இருந்துச்சா? இருந்துச்சு. ஆனால் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனுக்கு ஒரே ஒரு ஆலயம் மாத்திரம் இருந்துச்சு. அது எருசலேமில் தான் இருந்துச்சு. எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் பாருங்க. அப்படியா? தேவனுக்கு எந்த விஷயமும் பெருசாக தெரியலை. ஏன்னா இந்த உலகத்தில் நான் மரித்து இரத்தம் சிந்தி, நான் மரித்து உயிரோடு எழுந்த பிறகு உலகத்தில் இருக்கக்கூடிய என்னை ஏற்றுக்கொண்டு இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் ஆலயமாக இந்த பூமியில வாழ்வார்கள் என்று சொல்லி அவருக்கு தெரியும். இன்றைக்கு பரிசுத்த ஆலயங்கள் நம்ம சபையில் நிறைய பேர் இருக்கிறோம். நம்முடைய சபை மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய சபைகள் இருக்கிற சிறியோர் முதல், ரட்சிக்கப்பட்ட சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் தேவனுடைய ஆலயங்களாக இருக்கிறாங்க. அன்றைக்கு ஒன்று இருந்துச்சு. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மோசே இருந்த பொழுது முச்செடி இஸ்ரவேல் புத்திரருக்கு அவர்கள் வனாந்தரத்தில் போகும் பொழுது ஆசரிப்பு கூடாரமாக இருந்தது. மூன்றாவதாக அவர் ராஜ்யம் ஏற்பட்ட பிறகு சாலமோனினால், மூன்றாவது ராஜாவாகிய சாலமோனால் ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயம் ஒன்று மாத்திரமே இருந்தது, தேவனுக்காக, வண்ட சராசரங்களையும் படைத்த தேவனுக்காக மாத்திரமே. இன்றைக்கு கோடான கோடி கோடான கோடி கோடான கோடி கோடான கோடி தேவனுடைய ஆலயங்களா ஒவ்வொரு வாரம் இருக்கிறாங்க. எவ்வளவு ஆச்சரியம்! ஆண்டவர் சொன்னாரு, வா என்று சொல்லப்படுகிற அனுபவத்துக்குள்ள மோசே இருந்தான். நாம் வான்னு சொல்ல அவர் தேவையில்லை.
எனக்குள்ளே இருக்கிறார். நான் எங்கெல்லாம் போகிறேன்னா அவர் அங்கெல்லாம் வருகிறார். நான் எதெல்லாம் செய்கிறேனோ அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். நான் எதெல்லாம் நினைக்கிறோ அதை வாய்க்க பண்ணுறார். நான் எதெல்லாம் பேசுகிறேனோ அது அப்படியே அமைகிறத்தக்கதாக தேவன் எனக்குள்ள ஆலயமாக இருக்கின்றார். அந்த ஆலயத்திலிருந்து தேவன் என் மூலமாய் பேசுகிற காரியத்தை நடத்தி வைப்பதற்காக எனக்குள்ளே இருக்கிறார். போனு கூட இல்லை, வானு கூட இல்லை. அவரே என் முழுமையும், அவரே என் எல்லாமும் எல்லாமாக இருக்கிறவராக எனக்குள்ள இருக்கிறார். இந்த இருக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிற வார்த்தை வருகிற வார்த்தையில் என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். அவ்வளவு மகிமையான காரியங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமே. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கக்கூடிய நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய மகிமை வித்தியாசமானது, அனுபவம் வேறானது. அவர் முச்சடியிலிருந்து வானு கூப்பிட்டாரு. இல்லை, இனி என்னை வானு கூப்பிடவும் அவசியம் இல்லை, போனு கூப்பிடவும் அவசியம் கிடையாது. போனு கூப்பிடவும் முடியாது, வானு கூப்பிடவும் முடியாது. வானு கூப்பிட்டா எனக்கு வெளியில் இருக்கிறாருன்னு அர்த்தம், போனு கூப்பிட்டா அவர் எங்கோ இருக்கிறாருன்னு அர்த்தம். போ எங்கோ இல்லை, வா அவர் வேற இடத்துல இல்லை, எனக்குள்ளே இருந்து நான் எங்கே போகிறேன்னா வழியில் நடந்துக்கிறேன். ஆமே ஆமே. உங்கள் வீடுகளில் எழுதி வச்சுக்கங்க, நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றேன். அது எழுதுங்க. உங்கள் பைபிளில் எழுதுங்க, நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன் எழுதுங்க. ஏன்னா இந்த ஆலயத்துடைய மகிமை, அந்த ஆலயத்துடைய தன்மை எனக்குள்ளே விளங்கும். அதுதாங்க, அதுக்குள்ளே தான் இருக்குது. எனக்குள்ள தேவன் இருக்கிறபடினால எனக்குள்ள இருக்கிற தேவனுடைய பண்புகள், கேரக்டர், அந்த குணாதிசயம், வல்லமைகள், அந்த மகா பெரிய காரியங்கள்லாம் எனக்குள்ள இருந்து வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதான் உண்மை. ஆமே. ஆலயத்துக்குள்ள பேய் வருமா, பிசாசு வருமா? நுழைய முடியாது. நுழைய முடியுமா? முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அது பழைய ஏற்பாட்டுக்கு எழுது. என்னை தொடவே முடியாது, என்னை நெருங்கவே முடியாதான் நிதர்சனமான உடை. கண்மணியை தொடுறதுங்கிறது நாம் கையும் காலையும் கட்டி வச்சு கண்ணை ஒருத்தன் திறந்து வச்சு அந்த கண்ணை ஒருத்தன் தொடுறது தான் தொடுறது. அல்லது சுயநனவில் நாம் இருக்கும் பொழுது கண்ணை வேணா திறந்து இப்படி தொடுறது தான். அப்படி தானே? ஆமாம். என் சுயநினைவாக நான் இருக்கும் பொழுது என் கண்ணை ஒருத்தன் தொட முடியுமா? முடியாது, முடியாது. ஒருவேளை அப்படி உன்னை தொடறான் அப்படின்னா அது என்ன தொடறதுக்கு சமம். அப்படி பழைய ஏற்பாடு இல்லை, என்னை நெருங்கவே முடியாதுன்னு தான் புதிய ஏற்பாடு. ஏன்னா நான் ஆலயம். ஆலயனா பழைய ஏற்பாட்டு காலத்தில் வெளிப்பிரகாரம், பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் 4 இடம் இருந்துச்சு. நான் முழுமையும் என் எல்லா காரியங்களும் உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் மகா பரிசுத்த ஸ்தலம். தேவன் எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிரு வானத்தையும் பூமி அண்ட சராசரங்கள் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் எனக்குள்ள இருக்கின்றார் என்பதான் மிகப்பெரிய அற்புதமான அதிசயமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு எப்படிப்பட்ட நிலையில வா என்று கூப்பிட்டது என்பதை வருகிற வாரத்தில் நம்ம காண்போம். இந்த மோசேக்குள்ளே எப்படிப்பட்ட நிகழ்வுலாம் நடந்தது, தேவன் அதற்குள்ளே எப்படி பேசினார் என்பதை வருகிற வாரத்தில் நம்ம பார்ப்போம். கண்களை மூடுவோம் இந்த காலவேளை. ஹல்லேலூயா. எஸ். நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாம் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, மோசேயில முச்செடியில் இருந்து என் தேவனாகிய கர்த்தர் வான்னு கூப்பிட்டீங்க. ஏன்னா அவனோடு போவதற்காக வான்னு கூப்பிட்டீங்க. நான் அனுப்புவேன் என்று சொன்னால் எங்கோ இருந்து மோசேயை அனுப்புவதாக இருந்திருக்கும், அமைந்திருக்கும். ஆனால் வான்னு சொல்லி அவனோடு கூட நடந்தீர். அவன் பேச்சு, அவனுடைய கிரியை உம்முடைய கிரியையாகவும் உம்முடைய பேச்சாகவும் உம்முடைய வார்த்தையாகவும் இருந்து எகிப்தில் அற்புத அடையாளங்கள் அவன் மூலமாக நடைபெற்றது, நிகழ்த்தப்பட்டது. கர்த்தாவே, இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த பழைய ஏற்பாட்டு காலம் முடியவற்று ஆண்டவரே, இந்த முச்செடியின் அனுபவம், ஆசரிப்பு கூடாரத்தின் அனுபவம், ஆலயத்தின் அனுபவம், இதை எல்லாவற்றையும் ஆண்டவரே அது எடுத்துவிட்டு எங்களுக்குள்ள வாசமாயிருக்க மகா பரிசுத்த ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தில் நீர் வாசமாய் இருக்கத்தக்கதாக இந்த சரீரத்தை எங்களுக்கென்று நீர் உமக்கென்று நீர் தேர்ந்தெடுக்கப்பட்டபடியினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயம் தேவனுக்காக
ஆண்டவரை பிரித்தெடுக்கப்பட்ட சாக்ரேட் பண்ணப்பட்ட குவாடேஷ் பயணப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமாக்க பண்ணப்பட்டிருக்கிறது, பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய மனிதனுடைய சரீரத்தை காட்டிலும் என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிற ஒரு விசேஷித்த சரீரமா இருக்கிறபடினால நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்க சபையில் உலகமும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்குள்ளும் அவர்களும் உம்முடைய ஆலயமாக மாற கர்த்தர் நீங்க உதவி செய்ய, அவர்கள் கண்கள் இருதயம் திறக்கப்பட, உம்முடைய வார்த்தைகள் கடந்து சென்று உம்மை ஏற்றுக்கொண்டு இரத்தத்தினால கழுவப்பட, ஆண்டவர் உம்முடைய ஆலயமாக மாற கர்த்தர் நீங்க உதவி செய்து மாறி விட்டார்கள் என்று அறிக்கை செய்ய தீர்மானிக்கிறேன். அவர்கள் உம்முடைய ஆலயமாக இருக்கிறார்கள் என்று நான் ப்ரொக்ளைம் பண்றேன். ஆண்டவரே, மருத்துவமனையில வியாதியோடு பலவீனத்தோடு பிசாசுடைய ஆலயமாக, சீரழிக்கப்பட்ட ஆலயமாக சரீரம் இருக்கிறத, அந்த சரீரத்தை சுகப்படுத்தி, சரீரத்தை ஆண்டவரே தேர்ந்தெடுத்து நீர் உள்ளே இருக்கத்தக்கதாக ஆண்டவரே உள்ளும் புறமும் என் தேவனாகிய கர்த்தர் சுகத்தை கொடுத்து விடுதலை செய்து உம்முடைய பிள்ளையாக ஆலயமாக அவர்களை மாற்றினதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, நன்மையினால முடிச்சு விட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே ஆமே ஆமே. ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கென்று காணிக்கை ஆராதனையில் காணிக்கையை செலுத்தி அவருடைய நாமத்தை காணிக்கையின் மூலமாக மகிமைப்படுத்துவோம். ஆமே ஆமே.